பானிபூரி மோஸ்ட்லி நிறைய பேருக்கு பிடிக்கும். ஆனா இந்த பானிபூரி வந்து மகாபாரத காலத்துல இருந்தே இருக்கு. திரௌபதி தான் ஃபர்ஸ்ட் இந்த பானிபூரியை வந்து உருவாக்கி இருக்காங்க. பாண்டவாஸ், அதுக்கப்புறமா வந்து அவங்களுடைய அம்மா குந்தி தேவி, திரௌபதி இவங்க எல்லாருமே வந்து வனவாசகம் போறாங்க. குந்தி தேவி வந்து திரௌபதிக்கு மருமகளுக்கு வந்து ஒரு சேலஞ்ச் வைக்கிறாங்க. என்னன்னா, கொஞ்சமா இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு வச்சும் கொஞ்சமா இருக்கக்கூடிய மாவு இருக்குல்ல, கோதுமை மாவு, இதை வச்சும் வந்து ஒரு டிஷ் பண்ணி கொடுக்கணும். அவங்களுடைய ஹஸ்பண்ட் எல்லாருக்குமே வயிறு ஃபுல்லா ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாவை எடுத்து குட்டி குட்டியா பூரி மாதிரி திரட்டி அது உள்ளார உருளைக்கிழங்கு வச்சு அதுக்கப்புறம் மசாலா தண்ணி ஊத்தி எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. எல்லாருக்குமே வந்து வயிறு ஃபுல்லா ஆயிடுது. அதே மாதிரி ரொம்ப பிடிச்சி போயிருது அந்த டிஷ். அப்ப குந்தி தேவி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த டிஷ் அப்படின்றது பானிபுரி அப்படின்றது வந்து உலகம் நிலைச்சு நிற்கிற வரை இதோடைய புகழ் நிலைச்சு நிற்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல வந்துதான் இந்தியன் ஸ்நாக் பானிபுரி அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு ஹிஸ்டரி ஆஃப் பானிபுரி பார்த்தோம் அப்படின்னா, மகாதா கிங்டம் இருக்குல்ல, அந்த மகாதா கிங்டம்லயுமே வந்து பானிபுரி வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. வேற ஒரு நேம்ல ப்ரொடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல ரெண்டுத்துல எந்த ஆரிஜின் உண்மை அப்படின்னு தெரியல. ஆனா பானிபுரிக்கு இப்படி ஒரு ஹிஸ்டரி